வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. என் வயசுல இருக்கக்கூடியவங்களை எடுத்துக்கோங்க. நாங்கள்லாம் பேரண்ட்ஸ் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள்லாம் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்தா அது என்னென்ன சொல்லி எப்படி வளர்க்கணும், உங்களை உங்கள் வீட்டில் எப்படி வளர்த்தாங்க? பெண் குழந்தைகள் பிறந்தாலே அங்க கள்ளிப்பால் ஊத்தி கொன்றுவாங்க. செய்தி வாசிப்பாளரா 16 வயசுல டிவி முன்னாடிலாம் உட்கார்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டம்ல. ரொம்ப நீங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தீங்கன்னா அவங்க எதை பண்ணாலுமே ஒரு திருமணத்தை மையப்படுத்தி தான் பண்ணுவாங்க. நீங்க காலை அகட்டி உட்காரக்கூடாது, வாசப்படி மேல உட்காரக்கூடாது, நீங்க ஃபேஷியல் பண்ணக்கூடாது, பார்லர் போகக்கூடாது. அவங்க கையில ஒரு தொழில் இருக்கு, அவங்க கையில படிப்பு இருக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம்லாம் அமைஞ்சிருக்குன்னும் போது இப்படி உட்கார்றாங்க. ஆனா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வரும்போது பாருங்க, நம்ம இது சரியா எடுத்துருவோமா, நம்ம எடுத்த முடிவு சரியா, நம்ம எடுத்த முடிவு தப்பா, ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? நான் எல்லா பெண்களுக்கும் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, நல்ல ஐடியில் இருப்பாங்க வைப்பாங்க, ஆனால் அந்த குழந்தை பிறந்து அது ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி அவங்க ஃப்ரம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். கம்பெனிஸ்லையுமே ஒரு சில நேரம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு தான் கேப் விழுந்துருச்சுல்ல. எனக்கு நடந்திருக்கு. நீ குண்டா இருக்க, நீ ஸ்க்ரீனில் அகலமாக தெரியுற. அவங்க சொன்னதுலேயே மிக முக்கியமான பாயிண்ட், நான் பேசுகிற எல்லாமே என்னுடைய அனுபவம். கலைஞர் இறந்தார் இல்லையா, அப்போ ஒரு லைவ் எடுக்கணும். அப்போ நான் வேற ஒரு சேனலில் இருந்தேன். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லைவ் மீட்டிங் பார்க்குறேன். அந்த லைவ் மீட்டிங்கில் என் பேரே இல்லை. எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு ஸ்டார் ஆங்கரான ஒரு பொசிஷனில் இருந்துட்டு. நான் இதை உணர்ந்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் பாயிண்ட் வித் விஷயத்தில் பேசும்போதெல்லாம் கூட சரி, இல்லை தேநீர் இடைவேளையில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது வாழ்க்கையில் குறை சொல்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த டூர் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எவ்வளவு நேரம் பாட்டு நீங்க பேசுங்க, கேட்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான. இல்ல என்னன்னா, நீங்க எந்த சூழலை வேணாலும் சந்திங்க, உங்க மேல விமர்சனம் வரலாம், உங்களோட கேரக்டர் அசாசினேஷன் நடக்கலாம். அப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இன்னைக்கு ஒரு புதுமையான பாசிட்டிவிட்டிங்க, ரொம்ப முக்கியமான இன்னைக்கு தேதிக்கு தேவையான ஒரு பாசிட்டிவிட்டின்னு நான் ரொம்ப மனசார நம்புறேன். அதனால தான் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டை நான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க யாருன்னா, பிபிசி தமிழ் நியூஸினுடைய ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக அவங்க இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஒரு மோட்டிவேஷனாக பேசியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸை நேரடியாக பார்த்து, மிக முக்கியமாக ஒரு 1500 பேருக்கு மேலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றின கிளாஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு ஆவணப்பட இயக்குனர், மிக முக்கியமாக ஒரு பெண். இவ்வளவு வேலைகளையும் ஒரு தனி ஆளாக நின்று இன்னைக்கு தேதிக்கு பெண்கள் அத்தனை பேத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்கிறவங்க. அவங்க எங்கெங்கே போகிறாங்க, என்னென்ன வர்றாங்க, எப்படிப்பட்ட பெண்களை சந்திக்கிறாங்க, அந்த பெண்களினுடைய வாழ்க்கையிலலாம் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அழகாக ஃபேஸ்புக்கில் அவங்க எழுதுவாங்க. அதெல்லாம் படிக்கும்போதே நமக்கு ஆஹா சூப்பரில் அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா கூட, இன்னும் அவங்க ஒரு பெரிய அளவில் ஒரு பூமா ஆஹா இந்த மேம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிச்சம், மீடியா வெளிச்சம் இல்லை. ஆனால் அதை பற்றின கவலைப்படுற ஆள் இல்லை. அதுதான் மிக மிக முக்கியம். நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, ஆனால் நம்மளை யார் இதுவா, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஒரு தன்மையாக அழகாக ஒரு பேச ஆரம்பித்தாலே நமக்கு பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய திருமதி ஹேமா ராகேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு பெண் குழந்தை வச்சிருக்கிறவங்க இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், ஒரு பெண் கையில் காசு இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், ஒரு பெண் குழந்தையை எப்படி நம்ம உருவாக்கணும், வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. மிக முக்கியமாக ஒரு 6 வயதுடைய பெண் பிள்ளையின் தாயும் அவங்கள பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் வரவேற்கிறதுக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தமாக இருக்குது. இந்த ஒரு எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன். மேம் வணக்கம். வணக்கம். நீங்கள் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னே விட்டுட்டேங்க, இந்த பிரதமர் முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சிகள், அவங்க பண்ணுற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அழகு தமிழில் தொகுத்து வழங்குறதும் நம்ம மேம் அது சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. மேம் இப்போ எடுத்தோன்னு நான் இப்படி தான் மேம் முதல் கேள்வி கேட்டுறேன். இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய இப்போ என்னை எடுத்துக்கோங்க, என் வயசில் இருக்கக்கூடியவங்களை எடுத்துக்கோங்க. நாங்கள்லாம் பேரண்ட்ஸ் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு அடுத்து குழந்தைலாம் பிறக்கணும் ஒரு 2-3 வருஷத்தில், இல்லை இப்போ குழந்தை வச்சுருக்கிறவங்க, நீங்கள் ஒரு குழந்தை வச்சுருக்கீங்க 6 வயசில். இப்போ நாங்கள்லாம் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்தா அது என்னென்ன சொல்லி எப்படி வளர்க்கணும், உங்கள் வீட்டில் எப்படி வளர்த்தாங்க? என்னுடைய சொந்த ஊர் கிருஷ்ணகிரி, ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்தில் தான் நான் பிறந்தேன். தர்மபுரி மாவட்டம்னா இப்போ உங்களோட அப்பா அம்மா கிட்ட நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா தெரியும், பெண் குழந்தைகள் பிறந்தாலே அங்கே கள்ளிப்பால் ஊற்றி கொன்றுவாங்க. ஸோ ஊசலம்பட்டி, தர்மபுரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போது பெண் குழந்தைகள் அப்படின்னாலே அவங்களுக்கு பிறந்தா உடனே சடங்கு பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் முன்னாடி இருந்தது. ஆனால் என்னுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட அப்பா அம்மா 2 பேருமே படித்தவங்க தான்.
அதனால எனக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்பு மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருந்தீங்கன்னா அவங்க எதை பண்ணாலுமே ஒரு திருமணத்தை மையப்படுத்தி தான் பண்ணுவாங்க. நீங்க காலையில வந்து ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாரு பொண்ணுக்கு 8 மணி வரைக்கும் தூங்குறா, இன்னும் போற வீட்டுல போய் அவ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்படி ஃப்ரீ ஹேர்லாம் தலையை விரிச்சு போட்டுட்டு இருக்க, நாளைக்கு வாழ போற வீட்டுல இப்படிதான் இருப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்திரம் தேய்க்கும் போது ஏதாச்சும் ஒரு கரை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இப்படி எல்லாம் பாத்திரம் தேய்க்கிற, நீ வந்து போற இடத்துல மாமியார் உன்னை என்ன சொல்லுவாங்க, கோவமா பேசுறீங்க அப்படின்னா, என்ன உனக்கு இந்த வயசுல இவ்வளவு கோவம் வருது, நீ நாளைக்கு போற இடத்துல வந்துட்டு உன் புருஷன் கிட்ட இப்படிதான் பேசுவியா. உண்மையா சொல்லணும்னா இது நமக்கு இப்ப கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். ஆனா இது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது அப்போ எனக்கு சின்ன வயசுல என்ன தோணும்னா, என்னடா அப்போ பொண்ணா பிறந்தா அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம இருக்கணுமா, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாதா, நமக்குன்னு வந்து இருக்காதா. நீங்க எந்த விஷயம் பண்ணாலும், இப்ப நான் சொன்னதெல்லாம் சாம்பிள், நீங்க எந்த விஷயம், நீங்க காலை அகட்டி உட்காரக்கூடாது, வாசப்படி மேல உட்காரக்கூடாது, நீங்க வந்து ஃபேஷியல் பண்ணக்கூடாது, பார்லர் போகக்கூடாது, ஈவினிங் 6 மணிக்கு மேல வெளியில போகக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமுமே உங்களை அந்த திருமணத்துக்கு வந்து தயார்படுத்தக்கூடிய ஒரு மைய பொருளா தான் வந்து வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் கூட நிறைய இடங்கள்ல நடக்குது. அப்போ ஆமா நிறைய நடக்குது. அப்போ ஒரு பெண் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான ஐடென்டிட்டி அப்படிங்கிறத தாண்டி அவங்கள வந்து ஒரு திருமணத்துக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறத தான் நான் அப்போ வந்து ஃபேஸ் பண்ணேன். சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி தானே இருப்பாங்க. அப்போ அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை உனக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்துட்டு வேணும், நீ வந்து படிக்கிறத தாண்டி உனக்கு நிறைய விஷயங்களை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எங்கள் அம்மா வந்து அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களால ஃபுல்லாக வந்துட்டு என் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு தைரியமாக இண்டிபெண்ட்டாக இருக்கேங்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். அதை வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ என் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கதை, கவிதை, கட்டுரை, டான்ஸு, அப்புறம் ஸ்டாம்ப் கலெக்ஷன், இது மாதிரி எல்லா காம்படிஷனுக்குமே அப்பா வந்து ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார். காரணம் என்ன அப்படின்னா, சொசைட்டிக்குள்ளே முதல்ல போய் நம்ம பழகணும், ஒரு சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், வெற்றி தோல்வியை வந்து கற்றுக்கணும். படிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம், அதை விட முக்கியம் வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறது. நம்ம எடுத்த உடனே எல்லா காம்படிஷன்ஸ்க்கும் போய் எல்லாம் நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்க முடியாது. இல்லை நிறைய முதல்ல வந்து தோல்வி மேலே வரும், ஒரே அழுகையாக இருக்கும். அப்பா வந்து அதெல்லாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நீ வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்லி ஹேண்ட் ரைட்டிங் நான் நல்லா எழுதுறதுலேருந்து நல்லா மைக்கில் பேசுகிற வரைக்கும் என்னை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுவார். அதே சமயம் ஸ்கூல்லையும் வந்துட்டு நான் ஓரளவுக்கு நல்லா படிப்பேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக. நான் 6th வரைக்கும் ப்ரைவேட்டில் படித்தேன், 7thலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், +2 வரைக்கும். அண்ட் காலேஜும் நான் கவர்மெண்ட் காலேஜ் தான். அப்போது வந்து பண்ணும்போது என் கூட என் தம்பி அவர் வந்து இப்போது சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷ்னலாக இருக்கார். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே அப்போ என் அப்பாவை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி நக்கல் பண்ணுவாங்க. என்ன நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்க, நீ பாட்டுக்கு ஊராக காம்படிஷன் அது இதுன்னு வந்து கூட்டிகிட்டு போகிற, இதெல்லாம் சரியில்லை, நீ வந்து ஒரு +2 வரைக்கும் படிக்க வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, உன்னோட கடமை முடிஞ்சிருச்சு. நீங்கள் பெண் குழந்தைங்க வச்சுருந்தீங்கனாலே ஒரு ஃபேமஸான டைலாக், எவ்வளோ நாளைக்கு தான் நீ வயிற்றுல நெருப்பை கட்டிகிட்டு இருப்ப, நீ வந்து ஒருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சிருச்சுன்னு. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அப்போ அப்படி அப்பா வந்து என்னை ட்ரெயின் பண்ணுறாரு. ட்ரெயின் பண்ண ஒரு 5 வருஷத்தில் அப்புறம் அந்த ஊரில் வந்து காம்படிஷன்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கும் அந்த ஊரில் இருக்கவங்க என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஹேமா ஒரு காம்படிஷனுக்கு வரானா ஒரு ப்ரைஸை எடுத்து வச்சிருங்கப்பா, அவள் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸை வாங்கிடுவா. ஃபஸ்ட்டு அப்படி தான் பேர் வந்தது. அடுத்து ஓகே ஹேமா இந்த காம்படிஷனுக்கு வரலா, ஃபஸ்ட்டு ப்ரைஸை விட்டுருங்கப்பா, நம்ம அதை டார்கெட்டே பண்ண வேண்டாம், 2nd 3rd டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் அடிப்படை எங்கள் அப்பா தான். ஒவ்வொரு முறையும் எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், உன்னோட லைஃப் அப்படிங்கிறது உன்னோட கையில் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. வீட்டு வேலையும் எங்கள் அம்மா வந்து செய்ய சொல்லுவாங்க. வெளியில் போய் காய் வாங்கிட்டு வர்றது, கரண்ட் பில் கட்டுறது, ரேஷனில் போய் ரேஷன் வாங்கிட்டு வர்றது, சிலிண்டரை போய் புக் பண்ணுறது, பேங்க்குக்கு போகிறது. எங்கள் அப்பாலாம் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட்டிகிட்டு போவார் பேங்க்குக்கு. போயிட்டு பாஸ்புக் நீ வந்துட்டு பேர் எழுதுனா, நான் வந்துட்டு எதுக்கு டாடி இது நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீ இப்போவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டு போவார், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவார், பேங்க்கு கூட்டு போவார் அக்கௌண்ட். ஏன்னா அப்போ நான் கேஷ் ப்ரைஸ் எல்லாம் வாங்கும்போது நான் +1 படிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி இருந்தே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். அப்போ ஒவ்வொரு முறை சொல்லும் போது பெண் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும், யாரை நம்பியும் வந்துட்டு அவள் இருக்கக்கூடாது, ஸோ அவள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், முடிவெடுக்கக்கூடிய தன்மை உடையவளாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பெண்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லா விஷயம் பண்ணுறோம், ஆனால் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வரும்போது பாருங்கள், நம்ம இது சரியாக எடுத்துருவோமா, நம்ம எடுத்த முடிவு சரியா, நம்ம எடுத்த முடிவு தப்பா, ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது.
நான் எல்லா பெண்களுக்கும் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, முதல்ல தைரியமா முடிவெடுங்க. அது சரியோ தப்போ, வெற்றியோ தோல்வியோ தைரியமா முடிவெடுங்க. முடிவெடுக்கிறதுக்கு அதனுடைய விளைவுகளுக்கு பொறுப்பு எடுத்துக்கோங்க. 4 முடிவு தப்பா வரும். 5வது முடிவு நீங்க சரியா எடுப்பீங்க. என் வாழ்க்கையில நான் அப்படிதான். நான் 100% சரியா முடிவு எடுப்பேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா எடுத்த முடிவை எப்படி சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தின் மூலமா எனக்கு தெரியும். அப்போ எந்த இடத்துல ஒரு பெண் நீங்க தைரியமா முடிவெடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது வாழ்க்கையில எந்த சூழலா இருக்கட்டும். அப்போ எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து ஓகே உனக்கு இது தேவையா நீ முடிவெடு, உனக்கு இது தேவையா அது முடிவெடு, ஓகே சரியோ தப்போ முடிவெடுன்னு சொல்லி என் வீட்டில் அது சொல்லவும் அப்பதான் நான் வந்து யோசிக்கிறேன், ஓ இது வந்து இப்படிதான் நம்ம பெண் குழந்தை. ஏன்னா என்னை சுற்றி யாருமே அப்படி இல்லை, நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன். மிச்சவங்கெல்லாம் பார்த்தா ஏதாச்சும் ஒன்று கேட்டால் கூட இல்லை எனக்கு இது தேவையில்லை, இல்லை எனக்கு இது பிடிக்காது, இல்லை அப்பா அம்மா வந்து எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்குன்னு எதுவுமே ஒரு தாட் இருக்காது. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஓகே ஃபைன் அப்படின்ட்டு. பட் எங்கள் வீட்டில் வந்து இல்லை நீ முடிவெடு, நீ வந்து சரியாக முடிவெடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் நான் வந்து வளர்ந்தேன். அண்ட் நான் +1 படிக்கும்போதே உள்ளூர் தொலைக்காட்சியில் நான் ஒரு செய்தி வாசிப்பாளர். ஸோ இந்த மாதம் நான் 20 வருஷம் மீடியாவில் என்னுடைய பயணத்தை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நான் உள்ளூர் தேங்க்யூ. நான் என்னுடைய 16வது வயசில் நான் வந்துட்டு செய்தி வாசிப்பாளராக அறிமுகமாகிறேன் உள்ளூர் தொலைக்காட்சியில். நீங்கள் சொன்னீங்க நம்ம மாவட்டத்துலலாம் பெண்களை கள்ளிப்பால் வச்சு கொல்ற அளவுக்கு இருப்பாங்க, பெண்கள்னாலே ஒரு சாபம் மாதிரி பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப செய்தி வாசிப்பாளரா 16 வயசுல டிவி முன்னாடிலாம் உட்கார்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டம்ல, ரொம்ப வாய்ப்பே கிடையாது அப்படி நடக்கிறதுக்கு. அது எப்படி அமைஞ்சிச்சு? அது எப்படின்னா நான் வந்து ஊர்ல எல்லாருக்குமே நான் பிரபலம். என்ன அப்படின்னா பேரு கிருஷ்ணகிரி, மெயின் கிருஷ்ணகிரி டவுன்ல தான், கிராமம் எதுவும் இல்ல, கிருஷ்ணகிரி டவுன் தான். டவுன் நீங்க ஒரு 4 ரோடு இருக்கு, ஒரு குட்டி ஊர் தான், அழகான ஊர் ஆக்சுவலா. ஸோ கிருஷ்ணகிரி தான் வந்து நம்ம ஊருங்க அப்படிங்கிறதுனால அங்கே நிறைய பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காம்படிஷனில் நான் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அங்கே ஐ கேம்ப்ஸ்லாம் நடக்கும், லயன்ஸ் கிளப் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் மாதத்துக்கு ஒரு முறை நான் ஸ்கவுட்லலாம் இருந்திருக்கேன். அதுக்கு சமூக சேவைக்கு நான் கவர்னர் கிட்டேருந்து அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன், ராஜ புரஸ்கார் அவார்டு அப்போவே. ஸோ அப்போ வந்து நான் சமூக சேவைக்காக போவேன், சோஷியல் சர்வீஸ். நான் காலையில் 5:30 மணிக்கு போயிட்டு மதியம் 1 மணி வரைக்கும் அந்த தாத்தா பாட்டியெல்லாம் வருவாங்க, அவங்கள அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு செட் பண்ணி கோயம்புத்தூருக்கு அனுப்புறது என்னோட வேலை. ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன தெரியும். அப்போ அந்த ஒரு லோக்கல் சேனலில் ஒரு செய்தி வாசிப்பாளர் வந்து லீவ் போடுறாரு ஒரு வாரம். அவங்களுக்கு என்னன்னா தமிழ் நல்லா படிக்கணும், அவ்வளோதான், மிச்சப்படி அவங்களுக்கு வேற எந்த எலிஜிபிலிட்டியும் இல்லை. அப்போ அவர் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி பாப்பா வந்து நல்லா பேச்சு போட்டி எல்லாம் பேசுவாங்க, நீங்கள் ஒரு வாரம் அனுப்புங்கன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு ஒரு தயக்கமாக இருந்தது, அனுப்பலாமா வேண்டாமா. ஏன்னா எங்கள் வீட்லேயே எங்கள் குடும்பத்துலேயே யாரும் மீடியா கிடையாது, எல்லாருமே வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருந்தது, அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம், ஒரு வாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு பப்பான்னு என்னது செய்தி வாசிக்கணுமா? ஏன்னா அப்போல்லாம் நம்ம டிவியில் பார்த்துட்டு ஐயோ அது ரொம்ப பெரிய வேலை, அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படிலாம் யோசிப்போம்ல. ஸோ அப்புறம் அப்பா சொல்கிறாரு இல்லை ட்ரை பண்ணிப்பாரு அப்படிங்கிறாரு. ஸோ நான் போகிறேன், ஃபர்ஸ்ட் டே வந்து செய்தி வாசிக்கிறேன். செய்தி வாசிச்சுட்டு எனக்கு அது இம்பேக்ட் ஒன்றும் பெருசாக தெரியல. ஏதோ முன்னாடி வந்து அப்போ எப்படி லோக்கல் சேனல்லன்னா ப்ராம்ப்டர்லாம் கிடையாது, நல்ல ஒரு பேப்பரில் அழகாக பெருசாக எழுதி வச்சு கேமரா பக்கத்தில் வச்சுருவாங்க. நீங்கள் கேமராவையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும், அப்படி தான் வந்து தலைப்புச் செய்தியெல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பக்கத்து வீட்டிலலாம் ஹேமா உன்னை டிவியில் பார்த்தேன். எனக்கு அப்போ தான் வந்து ஓ மீடியானா இப்படி தான் இருக்கும் போல. எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து IAS ஆகணுங்கிறது தான் கனவு, ஆசை. ஆமாம், ஆனால் எனக்கு அப்போ யாருமே கைட் பண்ணாததுனால என்னால் அதை பண்ண முடியல. இன்னைய வரைக்கும் அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம ஒரு IAS ஆஃபீஸர் ஆயிருந்திருக்கலாமோன்னு. பட் இப்போ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால அது கொஞ்சம் காம்பன்சேட் ஆகிடுச்சு. அப்போ எல்லாரும் பார்க்கும்போது அந்த மீடியாவோட பவர் அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்பயும் எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து அனுப்பக்கூடாது, ஏன் அனுப்புறீங்க, 4 பேர் இப்போ பொம்பளை பிள்ளைய பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா ஆமாம் பண்ண தான் செய்வாங்க, அதுக்கு என்ன, இப்போது வீட்டு வாசப்படியை தான்னா ஒரு பொண்ணு வந்து அப்படி தான் ஏதாச்சும் பேசுவாங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்தா பொண்ணு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா வீம்புக்காகவே வந்துட்டு இனி இவ்வளோ பேசுகிறல என் பொண்ணை பாரு நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் +2 முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமாக சேர்த்து விட்டார். ஓகே நீ பண்ணு அப்படின்னு. நான் வந்து
என்னோட சம்பளம் ஒரு நாளைக்கு 50 ரூபாய். 4 மணி நேரம் நான் வந்து ஆஃபீஸில் இருக்கணும். 50 ரூபாய். மீடியா ஆமாம், நீங்கள் செய்தி வாசிப்பாளராக இருந்த சேனல். ஆமாம், தமிழன் டிவி அது ஃபஸ்ட்டு நான் வந்து செய்தி வாசித்த சேனல். அப்புறம் வைகை தொலைக்காட்சியில் வாசித்தேன். நான் காலேஜ் 3 இயர்ஸ் படிக்கும் போதே நான் காலையில் காலேஜ்க்கு போவேன், ஈவினிங் வந்துட்டு நான் செய்தி வாசிப்பேன். ஸோ எனக்கு வந்து மாதத்துக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது 2005லேருந்து 2008 வரைக்கும். அப்போது அப்பா என்ன பண்ணுவார்னா அந்த காசை என்கிட்டயே கொடுப்பாரு. கொடுத்துட்டு கணக்கு எழுதுன்னு சொல்லுவார். என்னெல்லாம் செலவு பண்ணுறியோ கணக்கு எழுது. நான் இன்னைக்கு சேமிப்பு பற்றி நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பழக்கினது தான். அப்போது ஒரு பொண்ணுக்கு வந்து தைரியத்தை தாண்டி ஒரு நிதியை மேலாண்மை செய்யக்கூடிய திறனும் ரொம்ப அவசியம் அப்படின்னு அவர் சொல்லுவார். வீட்டில் என்ன கணக்கு வழக்கு, எங்கள் வீட்டில் ஆனால் அப்படி தான் பண்ணுவாங்க. வீட்டில் என்ன செலவு எல்லாமே எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே கடத்துனாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிட்ட என்னென்ன நல்ல ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தணும். அது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் என்ன மாதிரியான டெக்னாலஜி வேர்ல்டு இருந்துட்டு போங்க. 1 முடிவெடுக்கக்கூடிய தன்மை, 2வது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், 3வது எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன். ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் இது 3மே நீங்கள் வந்து சரியாக சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப்பில் எப்படினாலும் அவங்க ஜெயிச்சுப்பாங்க. 4வது எஜுகேஷன். நான் எஜுகேஷன் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். அப்போது அப்பா இது எல்லாத்துலேயுமே சரியாக இருந்ததுனால அப்போது சின்ன வயசுலேருந்தே இப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி நீ செலவு பண்ணணும் அப்படின்னா நீ இப்படி தான் செலவு பண்ணணும், நீ வந்துட்டு தைரியமாக நீ முடிவெடுக்கணும்னு நான் தைரியமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னுலாம் நம்ம வச்சுருப்போம் தெரியுமா. அப்படிலாம் வந்துட்டு அதெல்லாம் உடைச்சு அப்பா என்னை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் அவங்களுடைய பெண் குழந்தைகளை இன்னைக்கு கனடாக்கு படிக்க அனுப்பியிருக்காங்க. என்னோட ரிலேட்டிவ்ல சித்தப்பா பொண்ணை வந்து கனடாக்கு படிக்க அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பொண்ணெல்லாம் வந்து IAS கோச்சிங் சென்டர் அனுப்பியிருக்காங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஹேமாலாம் அதான் ஹேமா போல ரியலா பிரதீஷ். என் ஊர்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஏதாச்சும் வெளில வரணும்னா அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க ஹேமாக்கா கூட தான் அப்படி சொன்னாங்க, ஹேமாக்கா இன்னைக்கு வரலையா. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், பெண்கள் எப்படி சொல்கிறாங்க. எனக்கு இதுதான் வாழ்க்கையோட நிறைவாக இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் பணம் சம்பாதிக்க கஷ்டப்பட்டிருக்கேன், நான் வந்து எனக்கான இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக நான் நிறைய சங்கடப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உன்னால் என்ன பண்ண முடியும். என்ன சொல்லுவாங்க பிரதீஷ், உனக்கு எதுக்கு இந்த மீடியா வேலைலாம், நீ வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்க, ஒரு பேங்க் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்க, அவன் வந்து நான் நல்லா சம்பாதிப்பார், நீ காலையில் வந்துட்டு அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு தூங்கு, குழந்தை பற்றிக்க, குழந்தை நல்லா இப்படியே சொல்லுவாங்க. எதுக்கு உனக்கு மீடியா வேலைலாம், நீ எதுக்கு கஷ்டப்படுற, நீ எதுக்கு வெளில வரேன்னு. நான் உன் காசுலையா நான் வந்து வேலை செய்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரே சங்கடமாக இருக்கும். நீ சென்னைக்கான ஆங்கரே கிடையாது, அதெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா, எவ்வளோ ஸ்டைலிஷாக. எனக்கு எல்லாமே நம்ம கற்றுக்கிறது தான். எப்பயுமே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே நடந்து போகிறதில்ல. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு படிநிலைகள் இருக்குது. நானுமே ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வந்தேன். அப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து வரும்போது நானும் ஒவ்வொன்றா வந்து கற்றுக்கிறேன். அப்போது ஒரு பெண், நீ ஒரு பொண்ணு, நீ இதை பண்ணவே கூடாது, நீ ஒரு பொண்ணு, நீ எது இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியை வைக்கும்போது எனக்கு அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஏன் நீ பண்ணுற அப்படின்னு ஒருத்தர் என்னை கேட்டால் நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு பூமில் தான் நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறேன். இன்றைக்குமே நான் எனக்குன்னு சொல்லி நீ இதை அப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணுன்னு எனக்கு யாருமே ப்ராப்பராக கைடன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. ஆனால் நான் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். வெற்றியோ தோல்வியோ நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன். ட்ரையல் அண்ட் எரர் தான். ஏயா அதுதான் என்னை உயிர்ப்பாக வச்சுருக்கு. அப்போது நான் ட்ரை பண்ணுறதை நான் ஃபேஸ்புக் மூலிமா, இன்ஸ்டாகிராம் மூலிமா நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி நிறைய பேர் மோட்டிவேஷன் பேசலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல எல்லாமே நான் நேரடியாக பண்ணி பேசுகிறேன். நான் ஒரு பெண் பற்றி எழுதுறேன்னா அந்த பெண் கிட்ட பேசுகிறேன். நான் ஒரு வாழ்க்கை சூழல் பற்றி நான் எழுதுறேன்னா அந்த வாழ்க்கை சூழலை நான் இன்னொரு பெண் கிட்ட இருந்து பார்க்குறேன். அப்போது நான் எழுதுறது, நான் பேசுகிறது எல்லாமே என்னுடைய அனுபவங்கள், நான் சந்தித்த பெண்கள். அப்போது இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தான் நான் உணர்த்துறேன். இப்போ நான் பெண்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது, நீங்கள் என்ன வேணும்னாலும் ஓகே ஃபைன், உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு நகை சேர்த்து வைக்கிறாங்க, பணம் சேர்த்து வைக்கிறாங்க, சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, ஓகே அது அவங்க விருப்பம். ஆனால் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடென்டிட்டி, நீங்கள் யார். இன்றைக்கி ஹேமா ராகேஷ் அப்படின்னா யார், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மகள், இன்னாருடைய தாய், இன்னாருடைய மருமகள் அப்படிங்கிறத தாண்டி ஹேமா ராகேஷ்க்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஹேமா ராகேஷ் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆங்கர், ஹேமா ராகேஷ் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஹேமா ராகேஷ் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் டைரக்டர், ஹேமா ராகேஷ் ஒரு மோட்டிவேஷனல் கோச், ஹேமா ராகேஷ் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர். இது என்னுடைய அடையாளம். இதற்கு பிறகுதான் நான் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மகள் அப்படிங்கிறது. ஒவ்வொரு பெண்ணுமே இதை உணரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வாழ்க்கையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். ஒரு பேர் உங்களுடைய அடையாளமே கிடையாது. நீங்கள்
இந்த உலகத்திற்கு உங்களுடைய திறமையின் வாயிலாக உங்களை நீங்கள் எதுவாக முன்னிறுத்துகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். அப்போ பெண் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி என்ன, இப்போ எனக்கு இத்தனை அடையாளம் இருக்குது, இது எனக்கு நிறைவாக இருக்குது. இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். 20 வருஷம் வாங்காத பேச்சு இல்லை, சந்திக்காத விமர்சனம் இல்லை, இன்றைக்கும் சந்திக்கிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நான் இன்னும். பட் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாமே கஷ்டம்தான். நீங்கள் வந்து இந்த வீட்டு வாசப்படியிலேருந்து வெளில எடுத்து வச்சிட்டிங்கனாலே 100 பேர் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. அதில் 80 பேர் வந்து உங்களை பாசிட்டிவாக பண்ணால் 20 பேர் வந்து உங்களை நெகட்டிவாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மனசு அந்த 20 பேரை தான் எடுத்துக்கும். இவங்க நம்மளை எப்படி சொல்லிடுவாங்களோ, இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ. உண்மையாக யாருக்குமே நம்மளை பற்றி நினைக்கிறதுக்குலாம் நேரமே இல்லை. அவன் கஷ்டம் அவனுக்கு. ஆனால் நம்ம வந்துட்டு ஐயோ அவன் அப்படி நினச்சிருப்பான், இவன் அப்படி நினச்சிருப்பான்னு ரொம்ப சரி. நம்ம வாழ்க்கையும் வாழாமல், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையும் வாழாம, நமக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் வாழாம, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா கடைசியில நீங்க திரும்பி பார்ப்பீங்க பிரகதீஷ், எதுவுமே இருக்காது. யாருமே நம்மள நினைச்சிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் பெண்களுக்கு அதான் சொல்றேன், யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும், உங்களுடைய கனவை நோக்கி நீங்க ஓடுங்க, உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க ஓடுங்க, நீங்க படிங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டோட இருங்க. அது இருந்தீங்கனாலே உங்க வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். அற்புதங்க. இன்னும் மேம் பேசினாங்கன்னா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக நம்ம பேச போகிறோம் இன்னுமே கூட. சரி, இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டேக்அவே பாயிண்ட் என்னன்னாங்க, நம்ம பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு அவங்க கையில் பணம் இருக்குது, அவங்க கையில் ஒரு நல்ல புகழ் இருக்குது, அவங்க கையில் ஒரு தொழில் இருக்குது, அவங்க கையில் படிப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம்லாம் அமைஞ்சிருக்குன்னும் போது அவங்கள பாருங்களேன், இப்படி உட்காடுறாங்க, அப்படி பேசுகிறாங்க, கண்ணை பார்த்து, ஒரு ஆணுடைய ஒரு கண்ணை பார்த்து அவங்க அழகாக பேசுகிறாங்க, என்ன நினைக்கிறோமோ அதை தெளிவாக சொல்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனையில் பிசுறு இல்லை. இது தாங்க பெண்களுக்கு வேணும். பெண்களுக்கு இது தாங்க வேணும். பெண்களுக்கு வந்து அவங்க நகை நட்டு தேவையில்லைங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆடம்பரமான ஆடை தேவையில்லை, மேக்கப் தேவையில்லை, இதெல்லாமே ஒரு பை ப்ராடக்ட், அதெல்லாம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டுமே ஒரு பெண் கிடையாதுங்க. ஒரு பெண்ணுக்கு தன்னிறைவான வாழ்க்கை வேணுங்க, பணம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேணுங்க. திருப்பி நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. அப்போ தாங்க அந்த கான்ஃபிடென்ட் வரும். அதை ஒரு அனுபவ ஊற்று மூலமாக நம்ம இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்னதுலேயே மிக முக்கியமான பாயிண்ட், நான் பேசுகிற எல்லாமே என்னுடைய அனுபவம். ஒரு பெண்கிட்ட இருந்து நான் பேசி அவங்களுடைய அனுபவம் என்னங்கிறத நான் பகிர்றேன். ஒரு வாழ்க்கை சூழல் பற்றி நான் பேசுகிறேன்னா அது என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அதை பற்றி என்னால் பேசும்போதுங்க, நான் இதை உணர்ந்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் பாயிண்ட் வித் பிரகதீஷில் பேசும்போதெல்லாம் கூட சரி, இல்லை தேநீர் இடைவேளையில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது ஒரு மாதிரி நீங்கள் அடி மனசுலேருந்து உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எழும். உங்களால் நடிக்க முடியாதுங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் பின்னாடி இருந்தால் நடிக்க முடியாது. நம்ம சாதாரணமாக புத்தகத்தில் ஏதோ படிச்சுட்டெல்லாம் பேச முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு உரையாடல் போய்கிட்டு இருக்கு. இப்போ விட்டா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்க பேசின பற்றி நம்ம திருப்பி கெட் பேக் வித் மேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. மேம், எனக்கு ஒரு சில கேள்விகள். சொல்லுங்க. இப்போ நீங்கள் படித்தேன்னு சொன்னீங்க, 3 வருஷம் படித்தேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ மீடியாவில் சாதிக்கணும்னு யாராவது பெண்கள் நினச்சாங்கன்னா அவங்க அந்த பாதையை பின்பற்றுவதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நீங்கள் 12வது முடிச்சிங்க, அதுக்கப்புறமா காலேஜ் சேர்ந்தீங்க, என்னென்ன செஞ்சீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து என்னோட குவாலிஃபிகேஷன் MA BEd இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் MBA. நான் வந்து டியூவல் டிகிரி ஒன்றா பண்ணேன். நான் UG வந்து கிருஷ்ணகிரியில் பண்ணேன், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், BEடும் கிருஷ்ணகிரியில் பண்ணேன். ஸோ காலேஜ் ஃபஸ்ட்டு நான், தென் PG வந்து சேலமில் பண்ணேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இல்லை, கோல்டு மெடல் மிஸ் ஆயிருச்சு ஆக்சுவலாக. காலேஜ் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து சேலம் சக்தி கைலாஷில் பண்ணேன். நான் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணும் போதே MBA வந்து தனியாக கரஸில் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப ஆர்வம். எனக்கு வந்து இந்த படிக்கிறதுன்னு இருக்குல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஹேமா நீ படிச்சின்னா நீ அந்த ஊரை விட்டு வெளியில் வந்து லைஃப்பில் நீ நல்லா செட்டில் ஆயிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம நிறைய பேசுகிறோம்ல, படிப்பு என்ன கொடுக்கும், படிப்பு வந்து என்ன பெரிய படிப்பு, எல்லாம் நம்ம ஒரு தொழில் கற்றுக்கலான்னு. 100% தப்பு. நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்குன்னே சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது. சோஷியல் மீடியாவில் நான் நிறைய பார்க்குறேன். படிக்காதப்பா, ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் கற்றுக்கோப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, எல்லாம் நமக்கு நடக்கும்பா, இன்னைக்கு இப்படி இருக்கு, எதுவும் நடக்காது. படிப்பு தான் உங்களை காப்பாற்றும், படிப்பு தான் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை கொடுக்கும், படிப்பு தான் நீங்கள் நினைக்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கும், படிப்பு தான் உங்களை சோறு போடும், படிப்பு தான் உங்களுக்கு அடையாளத்தை கொடுக்கும். நான் லிவிங் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் படிக்காமல் போயிருந்தேன் என்ன ஆயிருந்திருப்பேன். என்ன நிஜமா நான் படிக்காமல் போயிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து 40 வயசுல 45 வயசுல யாருக்காவது என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்பவே அதெல்லாம் ஊர்ல நடக்கும்.
நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் யாருங்கிற அடையாளமே எனக்கு வந்து இருந்திருக்காது. ஏதோ பிறந்து வளர்ந்து வெந்ததை தின்னு விதி வந்து சாகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போயிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த சூழல்ல இந்த நிலையில இருக்கோம் அப்படின்னா படிப்பு மட்டும்தான் நம்மளை இங்கே கொண்டு வந்தது. அப்போ அந்த படிப்பை வந்து எந்த நிலையிலையும் கைவிடக்கூடாதுன்னு நான் எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன். இன்னொரு விஷயம், படிக்கும் போதே வந்து உங்களுக்கு தேவையான திறன்களை நீங்கள் கற்றுக்கிறது. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், சில பேர்லாம் சொல்லுவாங்க, மேம் பார்த்துக்கலாம் மேம் 25 இயர்ஸில் என்ன மேம் அப்படிலாம். காலகாலத்தில் எப்படி பயிர் செய்கிறோமோ காலகாலத்தில் படிக்கணும். இன்றைக்கி எனக்கு 36 வயசு ஆகுது. நான் நினச்ச எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் அடுத்த டார்கெட் நான் 45 வயசில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் 36 வயசில் 45 வயசில் எப்படி இருக்கணும்னு நான் பிளான் பண்ணாதான் சரி தப்பு தோல்வி அவமானம் வெற்றி அதெல்லாம் கடந்து நான் ட்ராவல் பண்ண முடியும். அப்போது நான் 36 வயசில் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் 20 வயசில் ட்ராவல் பண்ணேன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் வந்து ஃப்ளைட்டில் போனால் அப்படியே பார்ப்போம் இல்லையா? என் கனவு எப்படி இருந்ததுன்னா, வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஃப்ளைட்டில் போயிடணும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய கனவு. ஓகே, அதுவும் கிருஷ்ணகிரி மேலே ஃப்ளைட்லாம் என்னைக்கோ ஒரு நாள் வரும். அந்த ஃப்ளைட்டு சத்தம் வந்துச்சுன்னா அப்படியே உள்ளேருந்து வெளில வந்து ஓடி ஃப்ளைட் அப்படியே. அதுவும் ஃப்ளைட்டில் நான் வந்து நேரில் எப்போ பார்த்தேன்னா 2013 தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பெரிய ஃப்ளைட்டு அப்போ தான் நேரில் பார்த்தேன். அப்போ பார்த்தேனே ஒரு நாளாவது நம்ம போயிடணும், அதுவும் வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும் அப்படி. ஆனால் இன்றைக்கி நான் ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு கண்ட்ரின்னு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக நான் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் தனியாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இது வரைக்கும் நான் ஒரு 8 ஸ்டேட்டுக்கு நான் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இது எல்லாமே எது எனக்கு கொடுத்துச்சு, இந்த தைரியத்தை எனக்கு எது கொடுத்துச்சு, இந்த பொருளாதாரத்தை எனக்கு எது கொடுத்துச்சு அப்படின்னா படிப்பு. நான் வந்து கூகுள் கான்ஃபரன்ஸில் போன வருஷம் சிங்கப்பூரில் அட்டன் பண்ணேன். 32 கண்ட்ரியிலேருந்து 600 பேர் அவங்க தேர்வு பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பெண் பத்திரிகையாளர் நான் தான். தனியாக போனேன் சிங்கப்பூருக்கு. அங்கே போய் தனியாக பஸ்ஸு ட்ரெயின் ட்ராவல் பண்ணேன். இந்த தைரியத்தை எனக்கு எது கொடுத்துச்சு? நான் படித்த படிப்பு. எனக்கு இருந்த பொருளாதார சுதந்திரம். லெட்டர் கேட்குறாங்க அங்கே சிங்கப்பூரில், நீ இங்கே வந்துட்டு வரேன்னா உனக்கு ஃபினான்ஷியல் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அப்போ நான் அந்த லெட்டர் அனுப்புகிறேன். அப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்கணும்? அப்போது உங்களுக்கான தன்னம்பிக்கையை தைரியத்தை ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்கக்கூடியது அவளுடைய படிப்பும் அவளுடைய பணமும். நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த இடத்துலையும் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அதுக்காக நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு நான் சொல்லவும் கிடையாது. குடும்பம் என்பது வேறு. ஆனால் உங்களுடைய தொழில் அப்படின்னு வரும்போது உங்களுடைய படிப்பும் உங்களுடைய சம்பளமும் உங்களுக்கு மிக உச்சபட்ச தைரியத்தை கொடுக்கும். தவறான முடிவுகள் வந்து வந்தால் கூட பார்த்துக்கலாம், என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பணம் இல்லாமல் நான் ரொம்ப வாழ்க்கையில் சங்கடமாக யோசிக்கக்கூடிய தருணம் என்னென்னா, நான் என் தேவைக்கு இதை வாங்கணும், எனக்கு 10 ரூபா கொடுன்னு இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் யார்ட்டையும் கை நீட்டினதே கிடையாது. நான் எனக்கு தேவையானது எங்கள் அப்பா அம்மா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் ஆசைப்படுறனோ என்னெல்லாம் நான் விரும்பினோ நான் வந்து அது என்னுடைய காசில் நான் வாங்கியிருக்கேன். யாருக்கிட்டையும் போய் நான் தயங்கியோ நான் வந்துட்டு இதை நான் பண்ணிக்கலாமா, என் ஆசையை நான் தியாகப்படுத்தியோ நான் அப்படி வாழவே இல்லை. ஏன் அப்படின்னா அது பொருளாதார சுதந்திரம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தைரியம். இன்றைக்கி என்னோட அப்பாவை வந்து அவர் அப்ராட் டூர் வந்து அவருடைய கனவு, வாழ்நாள் கனவு. நான் எங்கள் அப்பாவுக்கு செலவு பண்ணி அப்ராட் டூர் அனுப்பியிருக்கேன். அது வந்து நான் என் அப்பாவுக்கு வந்து நான் அந்த பெண்ணாக இருந்து செய்யக்கூடிய கடமையாக நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். எங்கள் அம்மா என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, எங்கள் அம்மா எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ, எங்கள் அம்மாவுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்குறது, எங்கள் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்குறது. சரி, நான் இதெல்லாம் வந்து எனக்கு பண்ணும்போது நம்ம வந்து படிச்சிருக்கோம், நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு திரும்ப செய்கிறோன்னு அந்த ஒரு பெருமை இருக்குல்ல. எத்தனை பெண்கள் அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க தெரியுமா? ஏன்னா நம்ம படிச்சிருந்துருக்கலாமோ, நம்ம வேலைக்கு போயிருந்துருக்கலாமோ, நம்ம அப்பா அம்மாவுக்கு நமக்கு திரும்ப செய்வோம். நான் ஒரு பெண்ணாக எனக்கு உச்சபட்ச சந்தோஷம் என்னன்னா, எங்கள் அப்பா என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் என்னை படிக்க வச்சார். எங்கள் அப்பாவுக்கு நான் திரும்ப அதெல்லாம் செய்கிறது தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 4 ட்ரெஸ் தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சூழல்லையும் பொண்ணு படிக்கணும் அப்படின்னு என் அப்பாவுக்கு அப்படி ஒரு கனவு இருந்து, எனக்கு அந்த கனவு கிடையாது. நாளை இவ்வளோ தூரம் வருவேன் 1% கூட எனக்கு வந்து கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த கனவு இருந்துச்சு. ஒரு பொண்ணை படிக்க வச்சா அந்த பொண்ணு அவளுக்கான வாழ்க்கையை அவள் அமைச்சுக்குவா. அப்பா அடிக்கடி சொல்வார், படிக்க வச்சதோட கடமை முடிஞ்சதுன்னு. உண்மையாக பிரதேஷ், எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் நகை வந்து போடலை. 8 பவுனோ 9 பவுனோ எங்கள் அம்மா நகை வச்சுருந்தாங்க. அதை என்கிட்ட கொடுத்தாங்க. நான் எங்கள் அம்மாட்ட திரும்ப கொடுத்துறேன், நீ வச்சுக்கோமா. நான் இது வரைக்கும் அந்த நகையை நான் போடல. ஒரு முறை போட்டேன் நான், அவ்வளோதான். என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், பாரு உன்னை படிக்க வச்சுட்டேன், ஓகே, நான் வந்து திங்ஸ் என்னை வாங்கி கொடுக்குறதுக்குலாம் எனக்கு அவ்வளோ இது கிடையாது. ஒரு கட்டில் ஒரு பீரோ மட்டும் வாங்கி கொடுத்தாரு, மிச்சம்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா இன்னும் ஒருபடி மேலே, இங்கே பாரு உன்னை படிக்க வச்சுட்டேன், புரியுதா, படிப்பு தான் உன் சொத்து,
நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போய் புருஷனுக்காக வேலையை விட்டேன், பிள்ளைக்காக வேலையை விட்டேன், நீ வீட்டுக்கு வந்த கதவே திறக்க மாட்டேன் நான். உன்னை படிக்க வச்சதே நீ சொந்த காலில் நின்று நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு எங்கள் அம்மா அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன். மிச்ச அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, மாமியார் சொன்னா நடந்துக்கோ, புருஷனா. எங்கள் அம்மா யாருக்காகவும் வேலையை விடாத, நீ வேலையோட வந்தால் தான் என் வீட்டில் உனக்கு இடம், எது நடந்தாலும் வாழ்க்கையில் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், ஆனால் உன் வேலை உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் நாளைக்கு எப்பயும் உன் கூட இருக்க மாட்டோம், எல்லாரும் உன் கூட இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது, ஆனால் உனக்கு வேலை இருக்கும், உனக்கு வந்து சம்பளம் இருக்கும், அதை மட்டும் விடாதேன்னு சொல்லி எங்கள் அம்மா இன்றைக்கும் நான் வீட்டுக்கு போனாலும் எங்கள் அம்மா அந்த அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. இங்கே பாரு, இப்பயும் சொல்கிறேன், நீ ஃப்ரீலான்சர், நீ வந்து பண்ணிகிட்டு இருக்க, எல்லாம் ஓகே ஃபைன், ஆனால் நீ வேலை யாருக்காக விடக்கூடாது. நான் அந்த மெட்டர்னிட்டி லீவ் 6 மாதம் முடிச்ச உடனே போய் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து 6 மாதம் தான் லீவ் எடுத்தேன். நான் ஒரு லீவ் ஒரு 1 மந்த் வச்சுருந்தேன். 7வது மாதமே ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா அப்பயே சொல்லிருந்தாங்க, இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ வந்து பண்ணுற, போய் சம்பாரிச்சு அந்த பணத்தில் ஆள் வை, நீயும் அந்த ஆளோடு இருந்து நீ பேபி சிட்டரோடு இருந்து பார்த்துக்க, வேலையை விட்டுட்டு முழுக்க பார்த்துக்கிறேன்னா நீ வீட்டுக்கே வராத. இப்படிதான் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு அப்பெல்லாம் புரியல. ஆனால் அது ஒரு ஃபேஸ் ஆக்சுவலி நானுமே நிறைய பெண்கள் பார்த்துருக்கேன், நல்லா ஐடியில் இருப்பாங்க வைப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறந்து அது ஒரு வருஷம் 2 வருஷம்னு ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி அவங்க ஃப்ரம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். கம்பெனிஸ்லையுமே ஒரு சில நேரம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு தான் கேப் விழுந்துருச்சுல்ல, ஸோ உங்களுக்கு அந்த பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சொல்லுங்க. எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து மீடியா, நீங்கள் கம்பெனி சொல்கிறீங்கல்ல, நான் மீடியா ஆன் ஸ்க்ரீனில் நான் இருக்கணும். ஆப்வியஸாக நீங்கள் வந்து குழந்தை பிறந்தா உங்களுக்கு வெயிட் போட தான் செய்யும். அப்போது நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ் 7 மாதம் தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் திரும்ப வர்றப்போ வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, நீ குண்டாக இருக்க, நீ ஸ்க்ரீனில் வந்து அகலமாக தெரிகிற. இது நான் இன்றைக்கி வந்து சிரிச்சுட்டு சொல்கிறேன், அன்றைக்கி எனக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா நமக்கு சி செக்ஷன் சிசேரியன் பண்ணி நம்ம திரும்பியும் அந்த இயல்பு நிலைக்கு வர்றதுன்னு இருக்குல்ல, கஷ்டம். ஆமாம், நிறைய பேருக்கு அது புரியாது. அவங்க சிம்பிளாக குழந்தை பெற்றுட்டாங்க, இனி ஆன்டி ஆயிட்டாங்க. எல்லாருமே அப்படி வந்து அது வந்து நினைக்கிறாங்க, ஓகே இப்படி சொல்லிட்டா அவங்க தன்னம்பிக்கையை உடைச்சிடலாம். ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, எனக்குமே நிறைய குழந்தை பெற்றுட்டீங்க, ஆன்டி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே அடுத்த மாதம் சிரிக்கிறேன் சார். அப்புறம் ஸோ அவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. என்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணுடைய திறமையை நீங்கள் மதிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுடைய நிறுவனமும் வளரும், அந்த பெண்ணும் வளருவாங்க, அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றமும் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகும். அப்போது இப்போ எனக்கு அந்த நிறைய பெண்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவ்வளோதான், குழந்தை பிறந்துச்சு, நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கும்போது எனக்கு உண்மையாக பிரதீஷ், ஒருவேளை நம்ம அப்படி தான் ஆயிட்டோமோ, எனக்கு உண்மையாக அப்படி இருந்துச்சு. நிறைய ஒரே விஷயத்த நிறைய பேர் சொல்லும்போது நமக்கு அது உண்மையோன்னு தோணத்தானே செய்யும். ஐயோ அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அப்புறம் கலைஞர் இறந்தார் இல்லையா, அப்போது ஒரு லைவ் எடுக்கணும். அப்போ நான் வேறு ஒரு சேனலில் இருந்தேன். அப்போ நான் வழக்கமாக வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த லைவாக இருந்தாலும் என்னை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் ஸ்பான்டேனியஸாக பேசுவேன், கெஸ்டெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லைவ் மீட்டிங் பார்க்குறேன். அந்த லைவ் மீட்டிங்கில் என் பேரே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்குறேன், என்ன என் பேர் அந்த மீட்டிங்கில் இல்லை அப்படின்னா, இல்லை நீங்கள் கேப் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஸோ நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு. நாங்கள் எப்படி இருக்கோம், நீங்கள் ஒரு ஸ்டார் ஆங்கரான ஒரு பொசிஷனில் இருந்துட்டுன்னு நான் சொன்னேன், நான் பண்ணுறேன் லைவு. எனக்கு வந்து அப்போது குழந்தை 8 மாதம், நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் பாப்பா வந்துட்டு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி லைவ் இருக்குது, ஸோ நான் வந்து நைட் வந்துடுவேன்னு. நான் போய் லைவில் உட்கார்றேன். நான் அன்றைக்கி வந்து ப்ரூஃப் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம். எனக்கு அது மிகப்பெரிய மன அழுத்தம். ஏன்னா ஐயோ அவ்வளோதான், நம்ம கெரியரே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்களே, நம்ம அப்படி கிடையாதே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லைவ் ஆரம்பிக்கிறேன் பிரதீஷ். ஈவினிங் ஆரம்பிச்சு அந்த லைவு கண்டினியூஸாக மிட் நைட் வரைக்கும் போய் 2 மணிக்கு லைவ் முடிக்கிறேன். முடிச்சு சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு வரும்போது ஒரு ஃபாரின் மினிஸ்டர் வராரு, நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணுங்கிறாங்க. திரும்ப 2 மணிக்கு இன்டர்வியூ கண்டினியூ பண்ணி அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் நான் லைவில் இருக்கேன். 2 மணி நேரம் தான் பிரேக். குழந்தை வந்து நான் வீடியோ காலை சொல்லிட்டேன், என் மாமனார் சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா. எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, என் ஹஸ்பண்டும் மாமியாரும். நாங்கள் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ வந்து முடிச்சுட்டு வா அப்படின்னு. எனக்கு அப்படி கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் நான் ஃபீடும் பண்ணலை. உங்களுக்கு அந்த சூழல் புரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபீடும் பண்ணலை, ஆனால் நான் சரியாக சாப்பிடவும் இல்லை. நான் ஆன் ஏரில் வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கெஸ்ட்டுக்கிட்ட. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து லைவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கை கொடுத்து கட்டி பிடிக்கிறாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீங்கள் வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து லைம் லைட்லேயே இருந்தால் கூட யாரும் இப்படி பண்ண முடியாது, நீங்கள் அவ்வளோ ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு.
உண்மையா அன்னைக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, நான் 200% எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. நான் இல்ல, இந்த பெண்களே வந்து திருமணத்துக்கு அப்புறம், குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நீங்க உங்க கெரியர்ல நிக்கணும்னா 200% எஃபர்ட் போடணும். இல்ல எனக்கு அந்த திறமை இருக்கு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா நம்மள பொதுவா சொல்லிருவாங்க. இல்லங்க அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் மீட்டிங் வர மாட்டாங்க. சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க. இல்லங்க மீட்டிங் வர மாட்டாங்க. இல்லங்க அவங்க அவுட்டோர் போக மாட்டாங்க. அதெல்லாம் நான் உடைச்சேன். யார் சொன்னா? நான் வந்து அவுட்டோர் போவேன், அவுட்டோர் ஷூட் போவேன். எல்லாத்துலயுமே ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருந்திருக்கோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல என்னடா நம்ம சமூகம் நம்மள இப்படி பாக்குதேன்னு நான் அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு வர முடியாது. பெண்களுக்கு நான் அதை தான் சொல்றேன். நீங்க எந்த சூழலை வேணாலும் சந்திங்க. வாழ்க்கையில உங்க மேல விமர்சனம் வரலாம், நீங்க செய்யற செயல் தப்புன்னு சொல்லலாம், உங்களோட கேரக்டர் அசாசினேஷன் நடக்கலாம், உங்களுடைய மனதை வீழ்த்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நடக்கலாம் உங்களை சுத்தி உங்களுடைய வேலையில. அப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான். உங்களுடைய இலக்கு என்னங்கிறதுல மட்டும் தெளிவா இருங்க. நான் இந்த வருஷத்துல இந்த இலக்கை அடைய போறேன் அப்படின்னு இந்த இலக்குல ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, பிளானிங்ல தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, போகக்கூடிய தூரத்துல தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, கன்சிஸ்டண்டா உங்களுடைய முயற்சிகள்ல தெளிவு இருந்துச்சு அப்படின்னா உங்களால சாதிக்க முடியும். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அதை வந்து மைண்டே கஷ்டமா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, கஷ்டமா இருக்கும், சங்கடமா இருக்கும், ஏன்டா வேலைக்கு வரும் அப்படின்னு இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு இடத்துல போய் நிப்பீங்க தெரியுமா? அந்த நிக்கிறப்ப பார்த்தல எப்படி வந்திருக்கேன்ட்டு அப்படின்னு நீங்க ஒரு முன் உதாரணமா இருப்பீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே சொல்லுவேன். உனக்கு என்னெல்லாம் பயமா இருக்கோ திரும்ப 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 பண்ணு. அப்பா அதான் சொல்வாரு, உனக்கு பேச பயமா இருக்கா, திரும்ப திரும்ப பேசு. உனக்கு வெளியில போக பயமா இருக்கா, திரும்ப திரும்ப வெளியில போ. உனக்கு முடிவு எடுக்கக்கூடிய பயம் இருக்கா, திரும்ப திரும்ப தப்பான முடிவெடு. அப்போ உனக்கு என்ன பயமா இருக்கோ திரும்ப திரும்ப அதை பண்ணினா நீ அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவ. அப்போ உனக்கு ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, ஹேமா மேம் நீங்க என்ன சொன்னாலும் பர்ஃபெக்டா சொல்றீங்களே, மேம் முடிவெல்லாம் சூப்பரா எடுக்கிறீங்களே. ஆமா 20 வருஷம் அடி வாங்கியிருக்கேன்ல. ஒரு நாள் 2 நாள். இன்னைக்கு வந்து ஒரு வேலையை இப்போ ஃப்ரெஷர் வந்து ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் முடிக்கிறாருன்னா எனக்கு அது 1/2 மணி நேரத்தில் முடிக்க முடியும். ஒரு கண்டென்ட் ஸ்கிரிப்டிங் பண்ணுற வேலை. அப்போ எனக்கு ஏன் அப்படின்னா என்னுடைய அனுபவம் அப்படி, இந்த 20 வருஷத்திற்கான அனுபவம். அப்போ நீங்க ஒரு விஷயத்துல ஆரம்பத்துல எல்லாமே தப்பா தான் போகும். ஓகேவா? முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல எல்லாமே தப்பா தான் போகும். ஆரம்பத்துல தப்பா போனாதான் நீங்க அடுத்து சரியா போவீங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஐயோ போச்சு தப்பு, அவ்வளவுதான், இவன் ஏதாவது சொல்லிடுவான், அவன் ஏதாவது சொல்லிடுவான், எல்லாம் தப்பா தான் போகும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, இஃப் ஏ இஸ் நாட் ஒர்க்கிங் கோ ஃபார் பிளான் பி அப்படின்னு. நான் சொல்வேன், டோன்ட் வெரி, வி ஹாவ் 26 ஆல்பபெட்ஸ். அடுத்து இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகலையா, விட்டுரு, அடுத்து போ, வாட் இஸ் நெக்ஸ்ட். நீ போயிட்டே இருந்தா உங்களை லைஃப் வந்து உங்களை விட யாருமே அழகாக டிசைன் பண்ண முடியாது. ஸோ பெண்களுக்கும் அதை தான் சொல்வேன். உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒரு கனவு கணிங்க. நான் வாழ்க்கை எப்படி, நானும் அப்படி தான். எனக்குலாம் இவ்வளோ தூரம் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு வந்து ஊராக ஃப்ளைட்டில் சுற்றணும். கனவு எப்படி இருந்துச்சு பாருங்கள். ஊராக ஃப்ளைட்டில் சுற்றணும், நல்லா சம்பாதிக்கணும், நிறைய நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. இதெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியாது. இதெல்லாம் பண்ணணும். பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்கணும். நம்ம வந்தால் 4 பேர் வந்துட்டு ஹாய் ஹேமா எப்படி இருக்கீங்கன்னு பேசணும். ஓகே, இதெல்லாம் கனவு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? சின்னதாக பிளான் பண்ணணும். ஒரு பில்டிங் ஒரே நாளில் உருவாகாது. சின்ன இந்த பில்டிங் இவ்வளோ பெருசு இருக்குன்னா சின்ன செங்கல் தான். நீங்கள் எல்லாம் வந்து ஒரே நாளில் பண்ணிட முடியாது. இந்த பில்டிங் உருவாக்கணும்னா ஒரு பிளான். நீங்கள் வந்து இந்த பில்டிங்கை உருவாக்க முடியும்னு வாயில் வடை சுடலாம் முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளான் கொடுக்கணும். வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஃபஸ்ட்டு பிளான். அந்த பிளானை கரெக்டாக போட்டு எக்ஸிக்யூஷனும் கன்சிஸ்டன்ட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் நினச்ச லெவலுக்கு வர முடியும். சூப்பர் மேம். கேட்க எனக்கு இவர் ரொம்ப மெய்மறந்து கேட்கிறாரு. ஆக்சுவலா எனக்கே இன்னும் நிறைய சொல்லும் போலதான் இருக்கு. இல்லை, நான் யார் பேசினாலுமே அப்படிதான். எனக்கு யாராவது ஒரு ஆள் வந்துட்டு அவங்க அப்படியே மனசுல இருந்து பேசுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு சில பேர் நிறையான்னு சொல்லி ஒரு சில பேர் சும்மா வாயிலேருந்து பேசுவாங்கல்ல, அப்படிலாம் பேசினா நமக்கு தெரிஞ்சிடும், நம்மளுடைய ரியாக்ஷனும் சரி அப்படின்னு இருக்கும். எனக்கு மனசுல இருந்து யார் பேசினாலும் சரி அப்படியே நான் கேட்டுட்டே இருப்பேன். நீங்க இப்போ எவ்வளோ நேரம் பாட்டு நீங்க பேசுங்க, கேட்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான. இல்லை என்னன்னா நிறைய பேருக்கு இது வந்து ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு பிரகதீஷ். வாழ்க்கையில வந்து நான் அதை தப்பு சொல்லலை, ஒவ்வொருத்தருடைய சூழல் அந்த மாதிரி. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் டிசைன் பண்ணணும். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொருத்தவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லை இப்போ நான் பெண்கள்கிட்ட சொல்லுவேன், இப்போ எனக்கு 36 வயசு ஆகுது அப்படின்னா
எனக்கு இந்த 36 வயசில் நான் என்னோட உடம்பையும் நான் பார்த்துக்கணும், என்னோட அவுட்டர் இதையும் நான் பார்த்துக்கணும், என் குழந்தைய பார்த்துக்கணும், என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், என்னோட ஃபினான்ஸை பார்த்துக்கணும், என் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டு எனக்கான டைம்னு நான் ஒன்று எடுத்துப்பேன். மீ டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்க காரணம் அப்படின்னா எனக்கான மீ டைமை நான் சரியாக செலவழிப்பேன். நான் எங்கே ட்ராவல் போகிறேன் அப்படின்னாலுமே அங்கே ஏதாச்சும் ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் உட்காந்துருப்பேன். சைலண்ட்டாக உட்காந்துருப்பேன். எதுவும் எனக்கு அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். நான் திடீர்னு இங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், ஏதோ ஒரு காஃபி கடையிலேருந்து ஒரு ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வண்டியை நிப்பாட்டி அப்படியே அந்த காஃபி கடையில் போய்ட்டு அந்த காஃபி அப்படியே சிப் பண்ணி ரசித்து நிதானமாக அவனே பார்ப்பான், இன்னும் ஒரு காஃபியும் எவ்வளோ நேரம் குடிக்கிறாங்கன்னு. அது வந்து எனக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் என்ன உடல் நலனை பாதுகாக்கிறதுக்கு நான் ரெகுலராக ஜிம் ஒர்க் அவுட் போவேன், மாரத்தான் போவேன். என்னோட மைண்ட் செட்டுக்கு வந்து புக்ஸ் எல்லாமே நிறைய படிப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பெண்கள் வந்து ஒரு 30-35 வயசுக்கு மேலே இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எல்லாருக்குமே சொல்கிறது அழகான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கைங்கிறது 30 வயசுக்கு அப்புறம் தான். நீங்கள் 30 வயசு வரைக்கும் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். அதுவும் இல்லாமல் கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய, படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தை. நீங்கள் 30 வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதே உங்களுக்கு 30 வயசில் தான் தெரியும். ரொம்ப சரி. அந்த 30 வயசுக்கு அப்புறம் தான் ஓகே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டோம், அப்புறம் அடுத்து என்னென்னு. ஆனால் நம்ம 30 வயசுக்கு அப்புறம் தான் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே எல்லாமே கணவன் குழந்தைங்க. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி பார்த்தா உங்களோட வாழ்க்கை என்ன, யாருக்காக வாழ்ந்தீங்க? நீங்கள் எப்பயுமே ரீப்ளேஸ்மெண்ட் மெட்டீரியல் பிரக்தீஷ். எப்பயுமே நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மெட்டீரியல் தான். இன்றைக்கி நீங்கள் வேலை இவ்வளோ சூப்பராக பார்க்குறீங்க, உங்கள் கம்பெனி உங்களை அப்படியே உங்களோட ஆசையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வேலையை பார்க்குறீங்க அப்படின்னாலும் நாளைக்கு நீங்கள் இல்லைன்னா இந்த கம்பெனி இன்னொரு ஆளை எடுத்துரும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஆசையை, கனவு, லட்சியத்தை எல்லாம் நிறைய விட்டுட்டு நீங்கள் வந்து வேலை பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். வேலைக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுப்போமோ அந்த வேலைக்கு அந்த நேரத்தை கொடுக்கலாம். நம்மளுடைய சந்தோஷத்துக்கு எவ்வளோ கொடுப்போமோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் சரியாக, உங்களுடைய சோல் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை அது ரொம்ப நிறைவாக இருக்கும். சோல் நமக்கு சந்தோஷமாக இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபையாகவே வாழ முடியாது. அதே மாதிரி நன்றி உணர்வு. இன்றைக்கி எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு, நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து நெட்ட வாழ்க்கை, அவன்கிட்ட இருக்கிற மாதிரி இது இல்லை, இவன்கிட்ட இருக்கிற மாதிரி அது இல்லை. நீங்கள் மனிதர்களை போய் நான் நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கேன் பிரகதீஷ். அடித்தட்டுலேருந்து எல்லைட்டு வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குது, எல்லா வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களை விட கீழே இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? நான் மும்பை தாராவி போயிருந்தேன். நான் இந்த வாழ்க்கையில் குறை சொல்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த டூர் காமிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டுடியோ இருக்குல்ல, ஒரு 2 பேர் நிற்கலாம் பிரதேஷ், அவ்வளோதான் அந்த வீடு இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஹாலும் அதுதான், பெட்ரூமும் அதுதான், கிச்சனும் அதுதான், சமையல் ரூமும் அதுதான், சன்லைட்டே படாத ஒரு இடம். ஆனால் அங்கே இருக்கவங்க ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, இருப்பாங்க, பேசுவாங்க. ஆமாம், நீங்கள் வந்து இப்படி ரோட்டில் போகிறீங்க, இந்த சைடு உங்களுக்கு நிற்க கூட இடம் இருக்காது, இந்த சைடு ஒரு டீ கடை இருக்குது, பக்கத்துலேயே ஒரு பார்பர் ஷாப் இருக்குது, இந்த சைடு ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாக்கடை ஓடுது. ஆனாலும் அவங்க செம்ம ஜாலியாக இருக்காங்க, எந்த சண்டை அதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே நம்ம எல்லாருமே என்னத்த வாழ்க்கை, இல்லை அந்த இந்த ஷர்ட்டு பீட்டர் இங்கிலாந்து இருந்திருக்கக்கூடாது, எல்பி எனக்கு கிடச்சிருந்தா, நம்ம நிறைய நான் பார்க்குறேன், இல்லை அந்த சூழல் இருந்திருந்தா நான் மாறியிருப்பேன், இது எனக்கு கிடச்சிருந்தா வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருப்பேன், இவங்க என் கூட இருந்திருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். நம்மளுடைய உயர்வையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு பொருள் மேலே வச்சுட்டு ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா முன்னேறவே முடியாது. உன்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு ஆரம்பி, அதை வச்சு நீ உனக்கு என்ன தெரியும் ஸ்கில்லை இன்வெஸ்ட் பண்ணு, அதை வச்சு பண்ணினாலே நல்லாயிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கான விஷயங்களுக்கு நன்றி உணர்வாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைவாக உணர்வீங்க. ஓகே, கடவுள் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம். நீங்கள் நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்க நீங்கள் நினைக்கிறது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் யூனிவர்ஸ் மேலே 100% நம்புகிறேன். இன்றைக்கும் நான் இவ்வளோ தூரம் நான் பண்ணுறேன் அப்படின்னா தினமுமே நான் நன்றி சொல்லுவேன். இன்னும் நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், இன்னும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணுங்கும் போதே மக்கள் எனக்கு அப்படியே பீப்புள் எனக்கு வருவாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாமே உங்களோட மைண்ட் செட் தான். ஸோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்?
அதை வந்து பெஸ்ட்டாக நீங்கள் அந்த விமர்சனம் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் தாண்டி ஓகே இன்றைக்கி நான் இதை இவ்வளோ விஷயத்த அழகாக பண்ணியிருக்கேன், நேற்றை விட இன்றைக்கி நான் அப்படி தான் யோசிப்பேன். எனக்கு வந்து இவங்க காம்படிட்டர் அவங்க காம்படிட்டர்னு யாரும் நினைக்க மாட்டேன். நேற்றை விட இன்றைக்கி என்ன ஹேமா பண்ணியிருக்கேன், இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, நாளைக்கு நீ என்ன சந்தோஷமாக இருக்க போகிற, சரி இந்த வருஷம் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 10 விஷயம் என்ன பண்ண போகிற, இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 10 விஷயம் என்ன பண்ண போகிற, இதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாதானியா அப்படின்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சந்தோஷமாக இருந்தாதான், நான் முழுமையாக இருந்தாதான், நான் நிறைவாக இருந்தாதான் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைவாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். சூப்பர் மேம். நான் மறுபடியும் ஆரம்பிச்சிருவேங்க, கேட்டுக்கிட்டே இருப்பேன் பேசினா. நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பேசிக்க வேண்டியதான் கூட. ஆமா பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்க. மோட்டிவேஷன் கிளாஸ். ஆமா நான் பாட்டு கேட்டுட்டே இருப்பேன், அழகா கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னாங்க நம்ம ஒரு வாழ்க்கை தான். நம்ம நிறைய பேரினுடைய கதைகளை கேட்க கேட்க தான் நிறைய வாழ்க்கைகள் நமக்கு புலப்படும். கலை எதுக்கு இருக்குது, இலக்கியம் எதுக்கு இருக்குது, எதுக்கு நிறைய கதைகள் எழுதப்படுது, எதுக்கு நிறைய கதைகள் சொல்லப்படுது, எதுக்கு நிறைய மனிதர்கள் கூட பேசணும்னு நம்ம நினைக்கிறோம், எல்லாமே நமக்கான அனுபவங்கள் தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு படிக்கணும், அவனோட வாழ்க்கையை அவனோ ஒருத்தன் வாழ்ந்துட்டு போயிட்டான், அது எதுக்கு நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி கிடையாது. அவங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாதிரியான சிக்கல்கள் நிறைய சந்திச்சிருப்பாங்க. அது அப்போல்லாம் அவங்க எப்படி கடந்து வந்திருக்காங்க, அவங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, டேக்கிள் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்ம முன்னேறணும். இதுக்கு தான் அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் படிக்க சொல்லுவாங்க. இதுக்கு தான் நம்ம பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம பொதுவாக நம்மளுடைய நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா கடைசி ஒரு நிமிஷம் நீங்கள் நேயர்களை பார்த்து ஏதாவது பேசுறேன்னா பேசலாம்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு 40 நிமிஷமே நம்ம நேயர்களை பார்த்து தான் பேசியிருக்கோம். நீங்க கேட்ட இன்னொரு கேள்விக்கு நான் வந்து பதில் ஃபுல்லா சொல்லல. அது வந்து மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கேட்டீங்க, அதை நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து 3 வருஷம் யூஜி படித்தேன், 2 வருஷம் பிஜி படித்தேன், பிஎட் பண்ணேன். ஆனால் நான் காலேஜ் படிக்கும் போதே மீடியா தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். அப்போது மீடியாவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் மீடியாக்குள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு உங்களுடைய மொழி ஆளுமை தான் செக் பண்ணுவாங்க. அடுத்து வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அடுத்து நீங்கள் எப்படி தன்னம்பிக்கையாக இருக்கீங்க, எப்படி உங்களை வெளிப்படுத்திக்கிறீங்க, அந்த 4 விஷயம்தான் நீங்கள் எந்த மீடியாக்குள்ளே போகணும் அப்படின்னாலும். ஸோ நான் வந்து யூஜி படிக்கும் போதே விகடன் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக நான் வந்து செலக்ட் ஆனேன். என்னுடைய ஊர்ல செலக்ட் ஆன முதல் பெண் ரிப்போர்ட்டர். விகடனின் மாணவ பத்திரிகையாளர் நீங்க. அது பெரிய ஆக்சுவலா விகடன் மாணவ பத்திரிகையாளர் ஆகிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு கிடைக்காது. ஆமா, நான் கடைசி நாள் தான் அப்ளை பண்ணேன். 2006-07 பேட்ச். நான் 2000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 3 கட்டமா எக்ஸாம். 3வது கட்டம் வந்து சென்னையில லைவ் எக்ஸாம். லைவ் என்ன அப்படின்னா, அப்பாவோட நான் போயிட்டேன் சென்னைக்கு. அதுதான் நான் 3வது முறை சென்னைக்கு போகிறேன். அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஓகேங்க நாங்கள் பொண்ணை வந்து இதுக்கு கூப்பிட்டு போகிறோம், ரிப்போர்ட்டிங் கூப்பிட்டு போகிறோன்னே அப்பாடா ஓகே பாய் அப்படின்ட்டு அனுப்பிட்டாரு. இவங்க எல்லாம் ரிப்போர்ட்டிங்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு 10 பேரை கூட்டிகிட்டு வச்சு எனக்கு வந்து சீட்டெல்லாம் கொடுத்தாங்க. எல்லா சீட்லாம் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், தேவி தியேட்டர். ஓகே தேவி தியேட்டருக்கு படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க போல அப்படின்னு நினச்சி நானும் ஜாலியாக வெயிட் பண்ணிருக்கேன். சென்னையில் தியேட்டருக்கு போகிறோன்னு. அப்புறம் பஸ்லலாம் ஏறினதுக்கப்புறம் சொல்கிறாரு கோஆர்டினேட்டர், இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆளுக்கு என்னென்ன சீட்டெல்லாம் கொடுத்துருக்கணும், அந்த சீட்டில் போட்டிருக்கிற இடத்துல உங்களெல்லாம் இறக்கி விட்டுருவோம். இறக்கி விட்டுட்டு 3 மணி நேரம் டைம் அங்கே சுற்றி பாருங்க, சுற்றி பார்த்துட்டு அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு இதே இடத்துல இந்த வண்டி வரும், இந்த வண்டி வரலன்னா பாருங்க இதுதான் பஸ் நம்பர், பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வந்துருங்கன்ட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? அதாவது சென்னைக்கு அப்பாவோட 3வது முறை வரேன், இறக்கி விட்டாங்க. சொல்லிட்டு என்ன இறக்கி விட்டாங்க. 3வது ஆளும் யாரோ நான். ஒரே அழுகையா வந்துருச்சு பிரகதீஷ். தேவி தியேட்டர் முன்னாடி எல்லாரும் என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. 18 வயசுல எப்படி இருக்கும்? தேவி தியேட்டர் இறக்கி விட்டு பாய் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரே அழுக. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா என்ன தேவி தியேட்டர்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. அவங்க என்னம்மா சொன்னாங்க அப்படின்னாங்க. இல்லை இதை ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க. சரி ஓகே ரிப்போர்ட் பண்ணிட்டு அவரும் ஃபோனை வச்சுட்டாரு. போச்சு அப்படின்ட்டு இப்படி திரும்பினா என்னையே பார்க்குறாங்க, இப்படி திரும்பினா என்னைய பார்க்குறாங்க. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். எனக்கு உண்மையாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் யோசித்தேன், ஹேமா வாழ்க்கையோட கோல்டன் சான்ஸ், இதில் நீ ப்ரூஃப் பண்ணி நீ ரிப்போர்ட்டராக செலக்ட் ஆகிட்ட அப்படின்னா இந்த ஊருக்கே நீ ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரிப்போர்ட்டராங்க. அப்போது இதை இவ்வளோ வருஷம் நீ எவ்வளவோ பண்ணிட்ட, ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல. ஆனால் நீ இது பண்ணினா தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஏன்னா என் ஃபோட்டோ பேப்பர் விகடனில் வரும். அது எவ்வளோ பெரிய விஷயம். விகடனில் ஃபோட்டோ வர்றது 2006 அப்படி இப்பயும் பெரிய விஷயம் தான். அப்போ இன்னும் பெரிய விஷயம்.
அதுக்கப்புறம் நீங்கள் இதை கேட்டால் நீங்கள் வந்து சிரிப்பீங்க. ஆனால் என்னுடைய தன்னம்பிக்கைக்கான அடித்தளமே அதுதான். சரி, ஓகே, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது பிரதீஷ். நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் என் மைண்டில் ஒரு பிளான் பண்ணிப்பேன். இதுதான் 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 அப்படின்ட்டு யோசிக்கிறேன். ஓகே, இவங்க நம்மள தேவி தேட்டரை சுற்றி தானே பண்ண சொன்னாங்க, நம்ம ஏன் தேவி தேட்டருக்குள்ளே போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் கையில், அப்போ நான் வைகை டிவியில் நியூஸ் ரீடர், அப்போ அந்த விசிட்டிங் கார்டு, ஐ மீன் இந்த ஐடி கார்டு என்கிட்ட இருந்துச்சு. நேராக போனேன், வாட்ச் பண்ணிட்டேன். ஐம் கம்மிங் ஃப்ரம் ஆனந்த் விகடன் குரூப் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர். நான் கொஞ்சம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சதால கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவேன். ஐ வாண்ட் டு மீட் யுவர் எம்டி, ஸோ ரிகார்டிங் த இன்டர்வியூ. உடனே அவர் இங்கிலீஷில் பேசினோடனே டக்கு டக்கு டக்குன்னு நான் உடனே அப்பாடா நம்ம பேசுறது புரிஞ்சிருச்சு போல. எனக்கு வந்து ஒரு 10% கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடிருச்சு. ஓகே, இவர் பயப்படுறாரு, அப்போ நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், ஃபைன். எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி ஆக்ஷன்ஸ் பாதின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்தவங்களை அது நல்லா ஈர்க்கும். நடக்கிறது, நான் வந்து இந்த நடக்கிறது பார்க்குறது அதெல்லாம் நான் நல்லா இது பண்ணுவேன். ஸோ நடக்கிறது இப்படி ஸ்டைலிஷாக அப்படியே நடந்து போனேன். ஸோ அவர் அப்படியே வந்தார். அவர் ஒரிஜினல் ரிப்போர்ட்டர் அப்படின்னே அவர் நினச்சிட்டு நேராக அந்த உள்ள போர்ட் மீட்டிங்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாரு. அங்கன்னு பார்த்து 8 பேர் உட்காந்துருக்காங்க. 8 பேர் உட்காந்தோன்னே எனக்கு அப்படி தொண்டை வத்திடுச்சு. தெரியாம வந்துட்டோமோ. ஓகே ஹேமா, இவ்வளோ தூரம் வந்துட்ட, நீ முறைச்சுக்கிட்டே இட்லி சாப்பிடுன்னு வடிவேல சொல்ற டயலாக் இருக்குல்ல. 8 பேர் பார்த்தனே எஸ் மேடம் அப்படின்றாங்க உடனே. ஆனா நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், என் கான்ஃபிடன்ஸ் லெவல் 1% கூட குறையல. Hello sir, I'm Hemalata, coming from Chennai Vigadan office. Actually, they have sent me for an interview. Just it's a mock interview about the achievements of the Devi Theatre. Abdinone, is it? Ukarang ma'am, ukarang ma'am. போய் உட்காந்துட்டேன். ஏன் அப்படின்னா அவங்க எங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, விகடன் ஸ்டூடெண்ட் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் உட்காந்த உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி என் பேர் ஹேமா, நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கேன், இன்றைக்கி எங்களுக்கு லைவ் ரிப்போர்ட்டிங் செஷன் சார், எங்களை வந்து தேவி தியேட்டருக்கு சுற்றி தான் இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு அதை பற்றி படிச்சிருக்கேன், எனக்கு இந்த தியேட்டரை பற்றி நான் படிச்சிருக்கேன் சார். ஸோ இந்த தியேட்டரை பற்றி தான் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆர்டிக்கல் பண்ணணும்னு நினைக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே அந்த அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி 40 மினிட்ஸு பண்ணிட்டு எல்லாம் எழுதிட்டு ராஜ மரியாதையோட வழி அனுப்பி வச்சாங்க. எனக்கு அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நமக்கு ஒரு விஷயம் நமக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த பயம் தான் தடுக்குது. அதாவது ஒரு விஷயத்த நம்ம சரியா போர்ட்ரே பண்ணிட்டோம், வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ அதுக்கு நமக்கு தேவை கான்ஃபிடன்ஸ் அப்படின்ட்டு அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டு, சார் இந்த ஆர்டிக்கல் வந்தால் தான் வரும், ஏன்னா நாங்கள் வந்து ட்ரெயினி ரிப்போர்ட்டர்ஸ் தான், இன்கேஸ் வரலனாலும் நான் ரிப்போர்ட்டர் ஆகிட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டும் வந்தேன். ஏன்னா அவங்க நம்மளை அவ்வளோ தூரம் நம்பும் போது நம்ம அதை சொல்லணும் இல்லையா. ஸோ நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். வந்த உடனே வாழ்க்கையில் அப்படியே பயங்கரமாக ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல். போனே பக்கத்தில் ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணி, நிஜமா பிரக்தீஷ் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் என்ன சக்ஸஸ் பண்ணாலும் காஃபி குடிக்கிறது, என்ன நானே காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆப்பிள் ஜூஸ் தான் சாப்பிட்டேன். சரி 1.5 மணி நேரம் டைம் இருக்குது, நம்ம இங்கேருந்து ஏன் பீச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஆட்டோக்கார, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பாருங்கள், அப்படி பீச்சுக்கு போனோம், 150 rupees, 150 கொடுக்க முடியாது, என்ன சென்னையில் இருக்கிறவங்ககிட்ட ஏமாத்துவீங்களா அப்படின்லாம் பேசி அப்புறம் அங்கே கொண்டு போய் விட்டாங்க. அப்போ தான் 2004 சுனாமி வந்திருந்ததில்ல, நான் 2006 போகிறேன். அப்போ அங்கே சுனாமினால என்னென்ன பாதிப்பெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் ஆர்டிக்கலாக எழுதிட்டு திரும்பியும் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துட்டேன். இது என்ன மேட்ருனா, எல்லாருமே ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க, நான் அங்கேருந்து பீச்சுக்கும் போய் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். அவங்க கேட்குறாங்க, சென்னைக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை, தனியாக இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் எப்படி பீச்சுக்கு வழி தெரியும் அப்படின்னாங்க. இல்லை, வரும்போது மெரினா பீச்சுக்கு 2 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்துச்சு பார்த்தேன் அப்படின்னு. என் வீட்டில் நம்பவே இல்லை நான் தனியாக ஆட்டோவில் போனேன் சென்னையில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு உண்மையாகவே எனக்கு அப்போ தான் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், ஓகே ஹேமா நீ பயமாக இருக்கிறத கான்ஃபிடென்ட்டாக பண்ணு அப்படின்னு பண்ணேன். அந்த 3 இயர்ஸுமே நான் வந்து 1 இயர் விகடன் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர், 3 இயர்ஸுமே நான் வந்து லோக்கல் சேனலில் நியூஸ் ரீடிங் மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டிங்கும் அங்கே தான் கற்றுக்கிட்டேன், ரிப்போர்ட்டிங்கும் அங்கே தான் கற்றுக்கிட்டேன், லைவ் கொடுக்குறது. இப்போது 2013 தான் எல்லாம் லைவ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சன் டிவியில் ரெக்கார்டட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் லோக்கல் சேனல்லே நாங்கள் லைவ் கொடுப்போம். உட்காந்துட்டு, சார் இந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்ல, நான் வந்து இப்போ இவ்வளோ ஈவெண்ட்ஸ் பண்ணுறேன்ல பிரதீஷ்,
என்கிட்ட நீங்க வந்து ஒரு பென்னு கொடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் பேசுவேன். நான் லோக்கல் சேனல் ஆங்கர்ல இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இப்போ பண்றாங்கல்ல, நான் அப்பவே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிப்பேன். கேமரா கடை, பாத்திர கடை, அப்புறம் வந்து போட்டோ கடை, நகை கடை, துணி கடை, எல்லா கடைக்கும் நான் ஷோஸ் பண்ணியிருக்கேன். லோக்கல்ல எல்லா கடைக்கும் ஹேமாவை கூட்டுவாங்க சார், அவங்க பாடு ஒரு பாத்திரம் கொடுத்தா 1/2 மணி நேரம் பேசுவாங்க சார், நமக்கே அந்த பாத்திரத்தை பத்தி அவ்வளவு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து சைமல்டேனியஸாக படிக்கும் போது மீடியா ரிலேட்டடான அந்த நாலேஜும் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே இப்போ அப்படி தான் சொல்கிறேன், டைம் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை கிராப் பண்ணுங்க. பிஜி படிக்கும்போது அங்கே 4 லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணேன். காலையில் 5:30 மணிக்கு ஷூட் போவேன், முடிச்சுட்டு அங்கேயே கடையில் வந்து சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு காலேஜ் போவேன், முடிச்சுட்டு ஈவினிங் 3:30 மணிக்கு ஹாஸ்டல் போவேன், ஒரு டீ ஒரு பன்னு சாப்பிட்டுட்டு திரும்பியும் 6:30க்கு நான் ஷோ போவேன், 9:30க்கு திரும்ப முடிச்சுட்டு திரும்ப ஹாஸ்டல் வந்துட்டு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு அசைன்மெண்ட் முடிச்சுட்டு 1 மணிக்கு தூங்குவேன். இதுதான் 2 வருஷம் என்னோட ஸ்கெடியூல். எல்லாரும் சொல்லுவாங்க என்ன ஜாலியாக இருக்க வேண்டிய வயசில் இப்படிலாம் இருக்க அப்படின்ட்டு. வேண்டாம், நான் அப்புறம் கூட ஜாலியாக இருந்துக்கிறேன், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்னோட ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ரொம்ப கடும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் வெளியூர் வந்து படிக்கிறேன். எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணல ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க ஹாஸ்டலில் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அப்பா ஊருக்கே வந்துருமா திரும்ப அப்படின்ட்டாங்க. ஐயோ திரும்ப ஊருக்கு போனால் அவ்வளோதான் அப்படின்ட்டு அங்கே 4 லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணேன். அந்த 4 லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணி நான் அதில் சம்பாரித்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் வண்டி வாங்கினேன் சொந்த காசில். அந்த சொந்த காசில் காலேஜ் படிக்கும்போது வண்டி வாங்குறதுங்கிறது செகண்ட்ஸில் தான் வாங்கினேன், ஸ்கூட்டி வாங்கினேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப இதாக. என் ஹாஸ்டல் ஃபீஸ் நான் தான் கட்டினேன், என் காலேஜ் ஃபீஸ் நான் தான் கட்டினேன், எனக்கு தேவையானது எல்லாமே நான் தான் வாங்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மா டிஸ்டர்ப் பண்ணுவேன் நான் பிஜி படிக்கும்போது. அப்போ இருந்தே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் கொடுக்கும், ஆனால் நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ அப்போ நீங்கள் மீடியாவில் வரணும் அப்படின்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போது தான் ரெடி ஆகணும். நீங்கள் எடுத்த உடனே போய் நின்னீங்கன்னா இப்போல்லாம் வேலையே கிடைக்காது. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு பையன் காலேஜ்லேருந்து வரான், நீங்களும் வந்து காலேஜ்லேருந்து வெளில வரீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு லோக்கல் சேனல்ஸில் வேலை பார்த்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஸ்பீச் நல்லா கொடுப்பீங்க, தமிழ் இங்கிலீஷ் நல்லா எழுத தெரியும்னா கம்பெனி யாரை எடுக்கும்? உங்களை தான் எடுக்கும். அப்போது உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கணும், நம்ம போனால் நம்ம எடுத்தே ஆகணும். இன்றைக்கி நான் வந்து இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூட சில பேர் சொல்லுவாங்க. நான் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸோ ஒரு அசைன்மெண்ட்ஸோ நான் அனுப்புகிறேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அது செலக்ட் ஆகி தீரணும். அப்போது செலக்ட் ஆகிறவங்களோட மைண்ட் செட்டு, செலக்ட் பண்ணுறவங்களோட மைண்ட் செட்டுக்கு நான் வருவேன். எனக்கு ஒரு அசைன்மெண்ட் எப்படி வந்தால் நான் செலக்ட் பண்ணுவேன்? வெரி குட். நீங்கள் எப்பயுமே நீங்கள் வேலை தேடுறப்போ, வாய்ப்புகளை தேடுறப்போ நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும். உங்கள் சைட்லேருந்து யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா என்னெல்லாம் இருந்தால் எடுப்பீங்க, அப்போது அதை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும். எல்லாருமே எனக்கு ஏங்க நீங்கள் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அதை நீங்கள் எப்பயுமே வாய்ப்பு கொடுக்குறவங்க சைட்லேருந்து யோசிங்க. நீங்கள் கொடுக்குறவங்க சைட்லேருந்து யோசிக்கும் போது தான் நீங்கள் எப்படி எக்யூப் பண்ணிப்பீங்க அப்படின்னு தெரியும். நான் வந்து 22 வயசில் நான் போய் ஒரு சேனலில் வேலை பார்க்குறேன், வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், என் ரெஸ்யூம் வந்து ஒரு புக்காக கொடுக்குறேன், நான் 2 பேர் புக்காக கொடுக்குறேன். நான் வாங்கின சர்டிஃபிகேட், ப்ரைஸு, என்னை பற்றி பேப்பரில் வந்தது எல்லாம். எனக்கு வந்து தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தெலுங்கு தெரியும், 3 லாங்குவேஜ் நான் பேசுவேன். எனக்கு வந்து 7 வருஷம் மீடியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டென்ட் எழுதுவேன், லைவ் பேசுவேன், டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன், வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுப்பேன். இப்போ யாருக்கு வேலை கிடைக்கும்? நமக்கு தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே 24,000 ரூபாய் 2012. இன்னைக்கே இது பெரிய காசு தான். இன்னைக்குமே 24ங்கிறது மிகப்பெரிய காசு. அப்போ அன்னைக்கு எனக்கு ஃப்ரெஷரில் வந்து 24,000 ரூபாய் என்னோட முதல் சேலரி. அது இல்லாமல் காஸ்டியூம்ஸ் எனக்கு 15,000 ரூபாய், 40,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 22 வயசுல. அப்போ எனக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியவே இல்லை. ஏன் தெரியல அப்படின்னா, எனக்கு அந்த சேலரி ஸ்லிப் பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஓகே, இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நீ சென்னைக்கான ஆங்கர் கிடையாது, சென்னைக்கு போக முடியாது, உனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாது, தலைக்கு என்ன வச்சு சீவி இருக்க, மூஞ்செல்லாம் என்ன வடியுது, உனக்கு அந்த ஃபிசிக்ஸ் கிடையாது, ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஓகே, நீ ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் ஆகும்போது என்னை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, ஆமாம் மனசில் பெரிய பிபிசிக்கு போகிறேன்னு நினப்பு, பிபிசியில் வேலை பார்க்குறேன்னு நினப்பு, இன்றைக்கி பிபிசியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் அவரை தப்பு சொல்லலை, மேபி அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி யாரும் பண்ணக்கூடாதுங்கிறேன். எல்லாராலையும் ஒரு தகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தகுதியை நான் என்ன சொல்வேன்னா, தா அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, கு அப்படிங்கிறது குறிக்கோள், தீ அப்படிங்கிறது திட்டமிடல். இது 3மே இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணும்னாலும் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மனசு வைக்கணும். முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும், என்னால் இது முடியும். ஏன்னா என் வாழ்க்கையோட 100% ஃபார்முலா இதுதான். நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு.
நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, நான் அழகா இருக்கேன், நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், நான் சூப்பரா இருக்கேன்னு என்ன நானே நம்பினாதான் நான் பண்ற செயல்கள் அது வெளிப்படும். அப்போ நான் அதை சரியா திட்டமிடுவேன். ஓகே, நம்மளே பண்ணலைன்னா யார் பண்ணுவா அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னா காலேஜ்லேருந்தே தயாராகுங்க. எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக தயாராகி வெளில வரும்போது அது எப்படி நீ எனக்கு வேலை கொடுக்காம போயிடுவேன் அப்படின்னு ஒரு கெத்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோன்னு அர்த்தம். அப்பா, கதை கேள்வி நிகழ்ச்சி தாங்க இது. நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். பொதுவாக நம்ம டாக்டர்ஸ் கிட்ட நிறைய பாசிட்டிவிட்டி இன்டர்வியூ பண்ணுறது வழக்கம். நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய ரோல் என்னென்னா, டாக்டர்ஸ் டெக்னிக்கலாக பேசுவாங்க. அப்போ அவங்க பேசுகிறது எல்லாம் கேட்டுட்டு ஒவ்வொரு கேள்வி கேட்டு முடிச்சுட்டு அவங்க ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் அதை ஒரு 30 செகண்டோ இல்லை 1 நிமிஷத்துலையோ மறுபடியும் நம்ம மக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை மறுபடியும் கம்பைல் பண்ணி நான் சொல்லுவேன். இதில் நீங்கள் சொல்லவே வேண்டாமா? நான் இப்போ எதுவுமே செய்யலை. நான் என்ன ரோல் பண்ணுறேன், நான் என்னன்னு எனக்கு புரியல. ஜஸ்ட் நான் உட்காந்து, ஆனால் தேங்க்யூ தேநீர் இடைவேளைக்கு இந்த பாசிட்டிவ் நிகழ்ச்சிக்கு இந்த பசங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ஒரு 1 மணி நேரம் அழகா நான் ஃப்ரீ டைமில் என்ன செய்யணும் அதை வேலை நேரத்திலேயே செய்ய வச்சிங்க பார்த்தீங்களா? சூப்பர் மேட்ருங்க. இதெல்லாம் நிறைய பேர் கிடைக்காது. ஆக்சுவலி நான் ரொம்ப பிளெஸ்ட். இன்னைக்கு அழகாக நான் பாட்டுக்கு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு வேலை எனக்கு கிடையாது. ஏசி ரூமில் உட்காந்து இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு? எங்க நான் சொன்னதெல்லாம் 20% தான். இன்னும் 80% பேசுவோம். நம்ம கண்டிப்பாக நம்ம நிறைய பேசுவோம். அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் மேம். ஏன்னா நிறைய வந்து நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும், முடிவு எப்படி எடுக்கணும், நம்ம ரெகுலரா பேசுவோம். கண்டிப்பா நம்ம பேசுவோம். மேம் சொல்லிட்டாங்க, ஹேமா ராகேஷ் மேம் சொல்லிட்டாங்க, ரெகுலரா நம்ம உங்க கூட பேசுவோம்னு. அவங்க என் கூட பேசுறதா இருந்தா எனக்கும் ஒன்று, நாம் ஏன்னா வேலை இல்லையில நமக்கு ஜாலியா உட்காந்துருக்கலாம். ஸோ அற்புதமான ஒரு நிகழ்ச்சிங்க. திருப்பி நான் இப்போ 1 மணி நேரம் பேசினதை திருப்பி கம்பைல் பண்ணி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரே விஷயம்தான். பெண்களுக்கு தன்னம்பிக்கையோடு இருங்க, உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கோங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழலையும் வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை விட்டுறாதீங்க. அப்படி வேலை இல்லைன்னா வேலைக்கு போகிறதுக்கும் இல்லை நீங்கள் ஒரு தொழிலாகவே தொடங்கணுன்னாலும் செய்யலாம். ஆனால் எல்லாத்துக்கும் படிப்பு ரொம்ப 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 அவசியம். நீங்கள் பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா ஹேமா ராகேஷ் மேமுடைய பெற்றோர்கள் மாதிரி இருக்கணும். உன்னை நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கணும். நீங்கள் வந்து இப்போ படிச்சிருக்கேங்க, அடுத்து நான் ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கனாலும் இந்த அம்மா மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஏன்னா எந்த சூழல்லையும் நம்ம தன்னம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது, எழுந்துடக்கூடாது. நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அதுக்கு என்னென்ன செய்யணும், ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பூரா நமக்கு சொன்னாங்க. நம்மளுடைய தகுதிகளை எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம பழகிக்கிறணும். ஒரு லோக்கல் சேனல் நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம போய் லோக்கல் சேனலில் வேலை செய்யக்கூடாது. நான் வேலை செஞ்சால் நேராக பிபிசி தான்டா, அப்படி கிடையாது. லோக்கல் சேனலில் வேலை செஞ்சு கிருஷ்ணகிரியில் அந்த இருக்கக்கூடிய அத்தனை கடைகள்லையும் போய் நீங்கள் ஆர்டிக்கிள் எழுதுனா தான் பிபிசிக்கு வர முடியும். அதுதான் இவங்க சொல்லியிருக்கிறது. ஏன்னா நடிச்சா ஹீரோவாக தான், அப்படி அந்த கான்செப்ட் இங்கே வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு பாசிட்டிவிட்டி. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் தொடர்ந்து வளர்க்கணும். நீங்கள் வந்து எந்த துறையில் நீங்கள் நிலைச்சு நிற்க, நான் இன்னைக்கு 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறேன், எந்த இடத்துலையும் நான் கற்றுக்கிறத நிப்பாட்டவே இல்லை. ஏன்னா நான் லோக்கல் சேனலில் ஆங்கர், அதுக்கப்புறம் பிரிண்ட் மீடியா, அதுக்கப்புறம் டெலிவிஷன் மீடியா, இப்போ டிஜிட்டல் மீடியா, அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கணும், உங்களை தகுதியை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிலைக்க முடியும். ஆமாம், நான் ஆர்டிக்கிள் எழுதுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் பேப்பரும் பெண்ணுமாவே இன்னைக்கு தேதிக்கு இருந்து தான் வேலைக்கு ஆகாது. அது ஃபேஸ்புக்காக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஃபேஸ்புக்கில் எழுதுகிற மாதிரி மாறணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மாறணும். அதுதான் நம்மகிட்ட சொல்கிறாங்க. என்னென்ன அப்டேட் வருதோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டுங்க. இந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு முதல்ல மேம் நீங்கள் வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பேசினதுக்கு நம்ம நேயர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்துக்கும் பெண்கள் முன்னேறி வரணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கீங்க, முன்னுதாரணமாக இருக்கீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேங்க. இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வாடி ராசாத்தி